பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பே இதாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா இந்த 5 ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் கண்டிப்பா கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட், இந்த வேர்க்கடலை சின்னதா ரவுண்டா இருக்கிறதுனால 5 வயசுக்கு கீழே குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்க தொண்டையில அடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. செகண்ட், இந்த கொண்டைக்கடலை பாயில் பண்ணி கொடுக்கும்போது அது அவங்க தொண்டையில போய் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா அதை ஸ்லைட்டா மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. தேர்ட், முழு திராட்சை. இந்த திராட்சை ரொம்ப ரவுண்டாவும் கம்ப்ரஸ் பண்ண முடியாத ஹார்டா இருக்கிறதுனால அது உங்க தொண்டையில மாட்டுது. திராட்சை கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பீஸா கட் பண்ணி கொடுங்க. 4, ட்ரைட் ஃப்ரூட்ஸ். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடும் போது அது தொண்டையில மாட்டிட்டு தொண்டையை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஊற வச்சோ இல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராம போயிடும். 5, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி கேரட், ஆப்பிள், கொய்யா இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அது தொண்டையில மாட்டிட்டு சோக்கிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு பதிலா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராம இருக்கும். உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த 5 ஃபுட்ஸை ஸ்கூல் ஸ்நாக்ஸா கொடுக்க கூடாதுன்ற விஷயத்த உடனே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.